சார் வணக்கம் சார். 5 வருஷமா ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருக்கேன். என்னை பொறுத்தவரைக்கும் எந்த யூஸும் இல்ல. நீங்க என்ன சார் சொல்றீங்க? ரைட் சார், நல்ல கொஸ்டின். நான் என்ன சொல்கிறேன் சார் தெரியுமா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம நல்லா இருக்கும்போது தான் நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது. அப்போ தான் கம்பெனி நமக்கு கொடுக்கும். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அவ்வளோ சர்வசாதாரணமாக நம்ம எடுக்க முடியாது. ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த நேரத்தில் எடுக்கலைன்னா நம்ம பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா இப்போதைக்கு நிறைய நோய் வந்துட்டு இருக்கு. அது நம்ம ஹாஸ்பிட்டல் பில்லில் அஃபோர்ட் பண்ண முடியாது, அவ்வளோ செலவாகுது. இப்போ நானே கிட்டத்தட்ட 15 வருஷமா கட்டிட்டு இருக்கேன் ஹெல்த் இன்சூரன்ஸ். அதுவும் பாலிசி எடுத்து நான் சின்னதாக எடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன தெரியுமா, ஒரு ஏஜென்ட் வரும்போது உனக்காக போடுறேன், ஒரு சின்னதை ஏதாவது போட்டுரு அப்படின்னு சொல்லி போடுறோம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நமக்கு தான் ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள அதை அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா. இப்போ பாலிசி எடுக்கும்போது கட்டாயமாக டேர்ம்ஸ் கண்டிஷன் கேட்டுட்டு எடுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எடுக்கிறது மேக்சிமம் எடுங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. ஏன்னா ஏதாவது நோய் வந்த பிறகு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியே உங்களுக்கு எந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கட்டுறது வேஸ்ட்டு. எனக்கு ஒன்றுமே ஆகலை, 10 வருஷமா கட்டிட்டு இருக்கேன், 20 வருஷமா கட்டிட்டு இருக்கேன், ஒரு கிளைமும் எடுக்கலன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எப்போ நமக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்தா, ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இல்லை இருக்கிற வியூக்கு எப்போ நமக்கு பிரச்சனை வந்துருன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டலைஸ் இப்போ எல்லா பேரும் ஆக தான் போறாங்க. ஸோ பெரிய இன்சூரன்ஸ் எடுத்துவீங்க, பாலிசி எடுக்கும்போது டேர்ம்ஸ் கண்டிஷன் கட்டாயமா கேட்டுருங்க. ஏன்னா அதில் ரூம் ரெண்ட் இருக்கு, நம்ம கட்டாயமா அந்த ஐசியூ சார்ஜஸ் இருக்கு, டெய்லி கேஷ் பெனிஃபிட் இருக்கு. இப்போ மேக்சிமம் நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்க பாலிசி என்னென்ன கவர் இருக்குன்னு நீங்க கட்டாயமா அது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். நோய் நொடினால் ட்ரீட்மெண்ட் செலவு இருக்கணும், விபத்தினால் நமக்கு மருத்துவ செலவு கிடைக்கணும், டெத்து நடந்தாலும் நமக்கு கிடைக்கணும், பார்சியல் டிசபிலிட்டி நிரந்தர ஊனம் நமக்கு இருந்தாலும் அதுலயும் கிளைம் கிடைக்கணும். பை சான்ஸ் எனக்கு ஒரு பெரிய வியாதி ஏதாவது ஐடென்டிஃபை ஆயிருச்சு, அப்போ நான் கட்டாயமா வேலைக்கும் போக முடியாது, ஒரு தொழிலும் பார்க்க முடியாது. அந்த நேரத்துல என் ஃபேமிலிக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க, அந்த நேரத்துல ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸும் எடுத்து வைக்கணும். ஏன்னா அது எப்படி தெரியுமா, ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்னா உங்களுக்கு நோய் ஐடென்டிஃபை பண்ணாலே போதும், உடனே ஒரு லம்சம் அமௌண்ட் கம்பெனி கொடுத்துருவாங்க. 25 லட்ச ரூபா கொடுப்பாங்க மேக்சிமம். ஸோ நீங்க ஒரு பாலிசி ஆரோக்கியமா இருக்கும்போது எடுங்க. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கா தெரிஞ்சு எடுங்க. உங்களுக்கு கட்டாயமா ஃபியூச்சர்ல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது நெக்லெக்ட் பண்ண வேணாம். இனிமேல நீங்க சம்பாதிக்கிறது எல்லாமே சேஃப்டி பண்ணணும். உங்க ஃபேமிலி எப்போ எந்த பிரச்சனையிலும் வரக்கூடாது, பிற்காலத்துல ஒரு நோய் நொடி ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயமா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க. இது போல உங்களுக்கு எல்லா டீட்டெயில் எது தேவைப்பட்டாலும் கட்டாயமா ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல எங்கிட்ட கேளுங்க. 25 வருஷமா நாங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கோம், நாங்களே எங்க ஃபேமிலிக்கு எடுத்து வச்சிருக்கோம். அப்ப நீங்க ஏன் எடுக்க மாட்டீங்க? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.